லைவ் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல். அப்போ கூட ஒரு அவேர்னஸ் வீடியோ போடணும்னு தோணுச்சு. ஸோ இன்னைக்கு 3rd கீமோ வித் டார்கெட்டட் தெராப்பி. எனக்கு லாஸ்ட் வீடியோவில் என்ன சொன்னேன் அப்படின்னா, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னா ஹெல்த்தை கொடுங்கன்னு சொன்னேன். அது எப்படிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்கிறேன், ஸோ தட் நீங்கள் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். நான் வந்து இந்த ஃபுட்டை வந்து ரொம்ப பெருசாக நினச்சதில்லை. எவ்வளோ சீக்கிரம் சமைக்க முடியுமோ சமைச்சிருவேன். ஸோ காரம் அதிகமாக எடுத்துக்கிறது, புளிப்பு அதிகமாக எடுத்துக்கிறது, உப்பு அதிகமாக எடுத்துக்கிறது, டேஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன் நான். ஸோ என் குழந்தைங்களுக்கும் அதே மாதிரியே பண்ணேன். ஸோ தட் அது ஒரு பெரிய இஷ்யூவாக ஆயிருக்கு. ஆஃப்டர் தட் புளிப்பு அதுவுமே பெரிய விஷயம்தான். இப்போ ஏன்னா காரம், உரைப்பு, புளிப்பு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. என்னால் சாப்பிடவே முடியல. அப்புறம் முதல் நாள் நைட்டே கூட சில புளிக்குழம்பு அது மாதிரி விஷயங்களை செஞ்சு வச்சுருவேன். காலைல சூடுபடுத்திப்பேன். ஃப்ரிட்ஜ் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் கட்டாயமாக அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.